எல்லாரும் வணக்கம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல பட்டோட சின்ன ஒரு கிளிப் வந்து 10 செகண்டுக்கு, 12 செகண்டுக்கு வந்து விட்டுருந்தாங்க. அது வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு லெஜெண்டரி சிங்கர வந்து ஏஐல மறுபடியும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நெறைய பேர் வந்து அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறமேட்டு எஸ்பிபி சார் தான் ஏஐல உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் பாட்டு வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த மனசுல ஏன்னு சொல்லும்போது, எந்த மகனேன்னு சொல்லிட்டு வந்து ஏதோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கேரளா பாட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். யார் அந்த லெஜெண்டரி சிங்கர் அப்படிங்கும்போது பாட்டு கேட்ட உடனே நமக்கு தெரியுது. மலேசியா வாசுதேவன் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து மலேசியா வாசுதேவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இமாலய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. பொதுவாக என் மனசு தங்கம் பாட்டு, என்னோட ராசி நல்ல ராசி அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும். நெறைய பாட்டு. டக்குனு யோசிச்சோம்னா சில பாட்டுகள்லாம் ஞாபகம் வராது. இந்த 2 பாட்டு வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டு. ஸோ ரஜினி சாருடைய ரொம்ப லக்கி சார்மான ஒரு விஷயம். எப்படின்னா வந்து ஒண்ணு மலேசியா வாசுதேவன் சார் இல்லைன்னா எஸ்பிபி சார் 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் சாங்லாம் பாடுவாங்க. பயங்கர ஹிட்டான பாடல்கள்லாம் இவங்க தான் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த அதிசய பிறவியில கூட ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு கூட செம்மையா இருக்கும். ஒரு மெலடி சாங் வந்து பார்த்தீங்கன்னா, கனகா கூட ஒரு பாட்டு வரும். அது கூட "உன்னா பார்த்த நேரம்னு" நெனைக்கிறேன். அந்த பாட்டு கூட செம்ம பாட்டு. ஸோ பயங்கரமான ஒரு சிங்கர். அவர் வந்து நெறைய பேர் இந்த காலத்து 2கே கிட்ஸ்க்குலாம் தெரியாம இருந்தது. ஸோ நான் என்ன நெனச்சிட்டு இருந்தேன்னா, அனிருத் தான் இந்த பாட்டு பாடியிருப்பாரோ அப்படிங்கிற மாரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைம்ல, திடீர்னு வந்து மலேசியா வாசுதேவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஸோ இந்த காலத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த குடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள அனிருத் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. நாளைக்கு வந்து பாட்டு வந்து ரிலீஸ் ஆகப்போகுது 6 மணிக்கு. இன்னைக்கு 4 மணிக்கு இந்த அப்டேட் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆன நேரத்தில வந்து ஞானவேல் அவர்கள் வந்து பிளாக் ஷீப் நடத்திட்டு இருந்த அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டார். 50 மணி நேரம் தொடர்ந்து வந்து ரஜினி சார பத்தி பேசிட்டு ஒரு பெரிய பாட்காஸ்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கார்ல விக்னேஷ்காந்த். அதில வந்து ஞானவேல் அவர்கள் வந்து இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். படத்த பத்தி சில அப்டேட் வந்து குடுத்திருந்தாரு. ரஜினி சார பத்தி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. அதையும் இதிலேயே பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பார்த்தேன். சும்மா ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு அப்படியே வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்ப ரஜினி சார வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு சூப்பர் ஸ்டாரா பார்க்கும்போது, அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து எந்த விஷயத்த வந்து உணர்ந்தீங்க? அப்படிங்கிறத வந்து கேட்கும்போது, நம்ம வந்து என்ன நெனச்சுட்டு இருக்கோம், ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஒரு சினிமால சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க நிஜ லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நான் வந்து உணர்ந்த விஷயம். ஒரு ஷூட்டிங் அப்படின்னு வரும்போது, இத்தன நாள் நடக்குது ஷூட்டிங் அப்படிங்கும்போது, இது நாள் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண ரஜினி சார் வந்து எத்தனையோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னைக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாலும், எந்த நேரத்துக்கு வந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணாலும் அந்த ஷூட்டிங் வந்துடுறாரு. அது வந்து இது பண்ணலாம், வேணாம், இல்ல இப்படி மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. நைட் ஷூட் அப்படின்னு சொன்னாலும் சரி, எத்தனை மணிக்கு சொன்னாலும் சரி, நைட் 2 மணிக்கு தான் சார் ஷூட் அப்படின்னா, அந்த டைமுக்கு வந்து அவர் வந்து ரெடியாகி வந்து நிற்கிறாரு. எத்தனை பேர் வந்து இதுக்கு ரெடியா இருப்பாங்க? எத்தனை பேர் இந்த ஆர்டிஸ்ட்டா வந்து இத்தனை வருஷம் கடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் வந்து ஒழுங்கா ஷூட்டிங் வர்றது அப்படிங்கிற அந்த விஷயத்த எதுக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் ஒழுங்கா இருந்தா தான் ஒட்டுமொத்த பேருமே. ஏன்னா அவர சூழ்ந்து தான் இந்த எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது, அப்ப அத்தனை பேரும் ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா இருந்தா தான் மத்தவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிறதையும் அவரு உணர்ந்ததா சொல்லியிருந்தாரு. ரஜினி சார வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா அண்ணாமலை படம், படையப்பா படம் அந்த மாரி படங்கள தான் நம்ம பார்த்து வந்து அவர உணர்ந்திருக்கிறோம். ரசிச்சிருக்கிறோம். ஆனா அதையும் மீறிய வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அத வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து உணரவே இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலரும் படத்தலாம் வந்து ஒரு 50 முறைக்கு மேல நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா, அந்த மகேந்திரா சார் கூட ஒர்க் பண்ண ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு படங்கள்லயும் வந்து அவர் ஒரு அற்புதமான நடிப்ப வந்து குடுத்திருப்பாரு. ஏன்னா, அவரு வந்து நடிக்கணும், நடிப்புல வந்து வித்தியாசங்கள உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சினிமாவுக்குள்ளேயே வந்தாரு. ஏன்னா, அவர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்தது அதுக்காக தான். நடிப்ப கத்துக்கிட்டது அதுக்காக தான். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டா போய் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னது வந்து அதுக்காக தான். ஆனா, யாரு கேட்டாலுமே அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் வந்து நான் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொல்லிக்க மாட்டாரு. இன்னும் வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து அந்த எளிமையான விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி எவ்வளோ உயரம் போனாலுமே தனக்கான இடத்த அதே மாதிரி அதாவது இன்னொரு விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னன்னா, அவர் ஒரு டைரக்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, எந்த டைரக்டர் வந்து அந்த இடத்துல அந்த சீட்ல உட்கார்ந்திருந்தாலும் அதே மரியாதை தான். இப்ப பாலச்சந்தர் சாருக்கு வந்து என்ன மரியாதை குடுத்தாரோ, அதே மரியாதை தான் அவர் வந்து எனக்கும் குடுக்குறாரு. நான் வந்து வெறும் 3 படம் பண்ணியிருக்கிற ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் தான். ஆனா வந்து என்னுடைய இடத்துக்குள்ள வந்து வந்து இருக்கிற இடத்துக்கு என்னோட இடத்துல இருக்கிற இந்த மாரி ஒரு இயக்குனருக்கு அவர் வந்து இவ்வளோ பெரிய மரியாதை குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல பேர் அப்படி குடுப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனா அவர் அத வந்து செய்றது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அது எதுக்காக அவர் பண்றாரு அப்படின்னா, அந்த டைரக்டருடைய அந்த சீட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. ஒரு வேளை வந்து அவர் எப்படி பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா,
டைரக்டர் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அது பண்றாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படியே பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அவருடைய இடத்துக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி அவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவர் அந்த மரியாதை குடுக்குறாரு. அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரியாதைக்கு பாத்திரமாவும் நடந்துக்கிறாரு. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவர் வந்து ஒர்க் பண்ற விதமா இருக்கட்டும், அதுக்காக வந்து அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிற விதமா இருக்கட்டும், இத்தனை நாள் ஷூட்டிங்ல ஒரு நாள் கூட வந்து அவர் லேட் பண்ணதே கிடையாதாம். வேட்டையன் படம் ஷூட்டிங் அப்போ அவரால ஒரு நாள் கூட வந்து ஷூட்டிங் லேட் ஆனது கிடையாது. அதே மாதிரி இந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்டதா கிடையவே கிடையாதாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய போர்ஷன் வந்து பண்ணி முடிக்கணும். அவருக்குன்னு வந்து ஒதுக்கப்பட்ட கால் ஷீட்ல ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அத வந்து செஞ்சு குடுத்துருக்காரு. அதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு சீன் எடுக்கும்போது அது நெறைய மாற்று கருத்து அவருக்கு இருக்குன்னா, அந்த மாற்று கருத்த வந்து அவர் ஒரு சஜஷனா கேட்கிறார். இது இப்படி பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணிக்கலாமா? அப்படின்லாம் கேட்கிறாரு. கேட்டு முடிச்ச பிறகு, அவருக்கு இது போதும். அது இல்ல சார் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறமேட்டு அத பத்தி கேள்வியே கேட்கறதில்ல. ஏன்னா, அவருக்கு வந்து என்னதான் விஷயங்கள் வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாலுமே, அதுக்குள்ள வந்து ஒரு டைரக்டருக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு டைரக்டர் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாருன்னா, அதுக்கு மேல அதுல வந்து அவர் தலையீடு பண்றதே கிடையாது. அதுதான் அவருடைய சக்சஸ்க்கு மிக முக்கியமான காரணமா நான் வந்து கருதுனேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, ஞானவேல் அவர்கள் வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க்ல வந்து பயங்கர பிஸியா இருக்காரு. அவருடைய வார்த்தைகள்லேருந்து இந்த மாரி விஷயங்கள் கேட்கும்போது, இந்த மனசுல பாட்டுக்காக, இந்த கிளிம்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தலைவர் ரசிகனாக பெருமையாக இருந்துச்சு. இந்த நேரத்தில வந்து விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலைவருக்காக 50 மணி நேரத்த வந்து முடிக்க போறார். இன்னொரு 3 மணி நேரம் தான் இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து சாதாரணமா எல்லாத்துனாலும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அவருக்கும் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பாட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!